தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னப்பா இது கேள்வி செம்ம சூப்பரா IPL 12th எடிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே சொல்றீங்க. கேக்குது உங்களோட பேச நாங்க மறுபடியும் வந்தாச்சு. எல்லா CSK மேட்ச் டேஸும் கண்டிப்பா உங்களுக்காக ஒரு ஒளி தொகுப்பு வந்து சேருங்க. சரி, இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. CSK vs RCB மேட்ச் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்டார்ட் இல்ல ஃபார் IPL 2019. செம்மையா சூடு பிடிக்குது. இது வரைக்கும் ஒரு டைம் கூட கப்பு ஜெயிக்காத RCB டீமோட அதாங்க நம்ம இந்தியன் டீமோட கேப்டன் விராட் கோலி மேல பல கிரிட்டிக்ஸ் இருக்கு. கௌதம் கம்பீர் கூட ரீசெண்டா கோலி ஒரு வாட்டி கூட கப் அடிச்சதே இல்லை, ஆனால் RCB அவரை இவ்வளோ வருஷமா டீமில் வச்சிருக்காங்க. ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ரொம்ப லக்கியான ஆளுங்க விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு நம்ம CSK கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் இருக்கார்ல, ஒரே ஒரு பிளேயரை வச்சு எந்த ஒரு டீமும் வந்து நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. ஏன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரே ஒரு பிளேயரை வச்சு ஆடுற கேம் இல்லை அப்படின்னு சொல்லி கோலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. இப்படி கோலியை சுற்றி நிறைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் when it comes to IPL எப்பவும் போல நம்ம தல தோனி கெத்தா ஒயிட்டா CSK கேப்டனா இந்த வருஷம் மறுபடியும் எல்லோ ஜெர்சியில வலம் வர்றதை பார்க்க நாமெல்லாம் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஆல்மோஸ்ட் 60% வின்னிங் ரேட் வச்சுக்கிட்டு IPL ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கிற கேப்டன் நம்ம தல தோனி தான். என்னதான் பசங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சு சூப்பரா இங்கிலீஷ் பேசுற மாதிரி அப்படிலாம் பார்த்து நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டாலும் நம்ம சொந்த ஊருக்கு போகும்பொழுது அதை தாத்தா பாட்டிக்கிட்ட அப்படி தமிழில் பேசும்போது நம்ம ஃபீல் பண்ணுற அந்த சந்தோஷம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் தானே. அதே மாதிரி தான் நமக்கு நம்ம தல தோனி இந்தியன் டீமுக்கு ஆடும்போது என்னதான் நம்ம சந்தோஷப்பட்டாலும் நம்ம எல்லோ ஜெர்சி போட்டுக்கிட்டு அப்படி அந்த விசில் போட்டு சாங்குக்கு டான்ஸ் ஆடுறது, அப்படி தமிழில் டைலாக் பேசுறது அப்படின்னு இந்த 2 மாதம் நமக்கும் ஒரு நேட்டிவிட்டி எஃபெக்ட் கிடைக்க போகுது. அதுதாங்க இந்த IPLோட CSKவை சப்போர்ட் பண்ணுறவங்க மட்டுமே என்ஜாய் பண்ணக்கூடிய தருணம். அவரோட சேர்த்து நம்ம குட்டி தலை ரைனா வேற. அடுத்த 2 மாதம் என்டர்டெயின்மெண்ட் எல்லாருக்கும் ரெடி, கேரண்டி, சூப்பராக ரெடி ஆகிடுங்க. மேலும் இன்னைக்கு மேட்ச்சில் பிளேயிங் 11க்கு உங்கள் சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோஸ், சஜஷன், ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் 2 months நாங்கள் உங்களை தொடர்ந்து வந்து சந்திக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே விசில் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணி வெல்கம் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடு.